வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் அனிருத் அவர்களுடைய இசையில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நாளைக்கு வியாழக்கிழமை ஆகஸ்ட் 14 உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கூலி. இந்த படத்தினுடைய ப்ரீ பிஸ்னஸ் எவ்வளோ, ப்ரீ புக்கிங் எவ்வளோ, இந்த படம் முதல் நாளில் எவ்வளோ வசூல் பண்ணோம், 4 நாளில் எவ்வளோ வசூல் பண்ணோம், அதுக்கப்புறம் 1000 கோடி அந்த படம் தாண்டுமா இல்லையா அப்படின்ற எல்லா செய்திகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கூலி இந்த படத்தினுடைய ஹைப்பை முதல்ல பார்த்துடலாம். இந்த படம் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ண போகிறாரு, அவர் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்த உடனேயே இந்த படத்துக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துருச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினியை ஒரு மலை, அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர் வளர்ந்துட்டு வர மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாநகரம் அப்படின்ற ஒரு சின்ன படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு வந்தவர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அதுக்கப்புறம் கைதின்னு ஒரு கார்த்தியை வச்சு பெரிய வெற்றி படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்னு சொல்லி தளபதி விஜய்க்கு ஒரு வெற்றி படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் விக்ரம் அப்படின்ற உலக நாயகன் அவர்களுக்கு ஒரு படம் கொடுத்தாரு. அந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. ஸோ மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக அது உருவாச்சு, அது வெளிவந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, லோகேஷ் வேறு லெவலாக போயிட்டார். அதுக்கப்புறம் லியோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வரும்போது அந்த படம் வேறு லெவலான ரிலீஸை வந்து பண்ணிச்சு, நிறைய பிஸ்னஸை பண்ணிச்சு, நிறைய வசூலை பண்ணிச்சு. தமிழ் சினிமாவில் 2வது இடத்துல, இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் 2வது இடத்துல அந்த படம் தான் அதிகமான வசூலை குவிச்ச இடத்துல இருக்குது. முதல் இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் படம் இருக்குது அப்படின்ற தகவலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் 2வது இடத்துல லியோ இருக்குது. கிட்டத்தட்ட 600 கோடியை தாண்டி இந்த படமும் வசூலித்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்ற தகவல்லாம் வந்து சொல்லிட்டு வராங்க. இதற்கு அடுத்ததாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் கூட சேரும்போது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப் வந்து ஓப்பனிங்லேயே வந்து கிடைச்சிது. இந்த படத்துடைய செய்திகள் வரும்போது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கிளிம்ஸ் வரும்போதெல்லாம் அந்த படத்துக்கு பெரிய ஹைப் வந்து பற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கூலி இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமீர் கான், அதுக்கப்புறம் உபேந்தரா, நம்ம தெலுங்கில் நாகார்ஜுனான்னு சொல்லி இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய கேஸ்டிங் இருக்கிறாங்க. அதுவும் எல்லா ஏரியாவிலும் இருக்கிற சூப்பர் ஸ்டார்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒரு சூப்பர் படம் தான் இந்த திரைப்படம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ஒரு 350 கோடிக்கு மேலே முதலீடை போட்டு தயாரிச்சிருக்கிறாங்க. கூலி படத்துடைய ப்ரீ பிஸ்னஸை இப்போ வந்து பார்த்துடலாம். கூலி ப்ரீ பிஸ்னஸ் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மட்டும் இல்லை, ரஜினிகாந்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெருமை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவே அதிகமான ஒரு ப்ரீ பிஸ்னஸை பண்ணியிருக்கிற படம் இந்த ஒரு கூலி படம் தான். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 550 கோடி, இது எந்த திரைப்படமும் இது வரைக்கும் பண்ணாத ஒரு சாதனை தமிழில். ஸோ இந்த படம் வந்து பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை சன் பிக்சரே வச்சுருக்கிறாங்க. அவங்க சன் டிவி இருக்குது, அதில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை வந்து 130 கோடிக்கு வாங்கியிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 210 இல்லைனா 220 கோடிக்கு இந்த படம் வந்து சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து கணக்கிடப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த படத்துடைய அம்சம் வந்து கிட்டத்தட்ட 30 கோடி அளவுக்கு வந்து கணக்கிடப்பட்டிருக்கு. அதுவுமே வந்து இது வரைக்கும் சன் டிவி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடிலாம் ஒரு சில ரைட்ஸை வந்து சோனி இவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ட்ரெய்லர் இல்லை ஃபஸ்ட்டு சிங்கிள் இது போல் மட்டும் சன் டிவி ரிலீஸ் பண்ணுவாங்க, மீதியெல்லாம் வந்து சோனி வந்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து சன் டிவி மட்டுமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்பமும் பெரிய ஹிட்டாக இருக்கிறதால அது மிகப்பெரிய வசூல் வந்து கொடுக்கும். ஏன்னா 3 சாங்குமே கிட்டத்தட்ட 20 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்குது. அதனால் இது வேறு லெவலான ஒரு ஹிட்டை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதற்கு அடுத்ததாக தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் கிட்டத்தட்ட 100 கோடி அளவுக்கு போயிருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு பார்த்திங்கன்னா 53 கோடிக்கு இந்த படத்தை தெலுங்கானா மற்றும் ஆந்திரா அங்கே தியேட்டர்கள் ரைட்ஸை விற்றுருக்குறாங்க. அதே போல் கர்நாடகாவுக்கு கிட்டத்தட்ட 30 கோடி அளவுக்கு வந்து விற்றுருக்குறாங்க. அதே போல் கேரளாவில் இந்த படம் தியேட்டர்கள் ரைட்ஸாக வந்து 20 கோடிக்கு மேலே போயிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 50 கோடிக்கு மேலே தியேட்டர்கள் ரைட்ஸை வந்து வாங்கியிருக்கிறதா தகவல் வந்து கிடச்சிருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அமீர் கான் நடிக்கிறாரு. அந்த படம் மிகப்பெரிய அளவில் அங்கேயும் தாக்கத்தை ஏற்படுத்தும். 2.0ல் அக்ஷய்குமார் நடித்தார், ஹிந்தி நடிகர். ஸோ அதனால் மிகப்பெரிய அளவில் அங்கே ஒரு 200 கோடி அளவுக்கு பெரிய வசூல் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் எந்த ஒரு படத்துக்கும் ஹிந்தியில் வந்து கிடைக்கல. ஆனால் இந்த படத்துக்கு பெருசாக கிடைக்கும். அமீர் கான் அங்கே ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். ஸோ அதனால் மிகப்பெரிய அளவில் வசூல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலையிலையும் இந்த படத்தை வந்து அங்கே ஒரு 50 கோடி அளவுக்கு வந்து விற்றுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவர்சீஸில் இந்த படம் வந்து 90 கோடிக்கு விற்றுருக்கிறதா தகவல் வந்து கிடச்சிருக்குது. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை, ரஜினிக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கே. ஏன்னா இதுவும் ஒரு பெரிய மைல்கல். எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் ஓவர்சீஸ் ரைட்ஸ் இவ்வளோ போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடியை நெருங்கும் ப்ரீ பிஸ்னஸ். இது வந்து மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவுடைய ரெக்கார்ட் பிரேக் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் ப்ரீ பிஸ்னஸே இது வந்து வேறு லெவலான ஒரு லாபத்தை சன் பிக்சர்ஸுக்கு கொடுத்துருக்கிறதா தகவல் வந்து வந்துட்டுருக்கு.
கூலி படம் ப்ரீ பிசினஸ்ல மிகப்பெரிய சாதனைய படைச்சிட்டு இருக்கும்போதே, கூலி படத்துடைய ப்ரீ புக்கிங்லயும் அது மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்தி, அங்கேயுமே வசூல ஈட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஓவர்சீஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 5 மில்லியன தாண்டி ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு லெவலா பார்க்கப்படுது. அதேபோல அ நம்ம ஹையஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து ஓவர்சீஸ்ல 6 மில்லியன வந்து கடந்திருக்கு. அது வந்து லியோ படம், தளபதி விஜயனுடைய லியோ படம். அந்த சாதனைய இது முறியடிக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 1 நாள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு விடியற்காலை 4 மணிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிடும் கூலி. ஸோ, அதற்குள்ள அந்த பிரீமியருக்குள்ள இந்த வசூல வந்து அது ஈட்டுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதேபோல 5 மில்லியன கடந்து இது வெற்றிகரமா போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட 40 கோடி அளவுக்கு ஓவர்சீஸ்ல மட்டும் பண்ணியிருக்கு. இந்தியாவுல ஒரு 60 கோடிய தாண்டி பண்ணியிருக்கு அப்படின்ற மாரி தகவல் வந்துருக்கு. அது ஆக மொத்தம் ப்ரீ புக்கிங்ல மட்டும் இது வந்து 100 கோடி தாண்டி அ நம்ம கூலி படம் வந்து பண்ணியிருக்குது. அதேபோல ஆந்திராவுல கிட்டத்தட்ட ஒரு 40 கோடிய அந்த படம், அதாவது ஆந்திரா, தெலுங்கானா 2யும் சேர்த்து 40 கோடிய அந்த படம் ப்ரீ புக்கிங்ல பண்ணியிருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, கேரளாவுல 9 கோடி வந்து பண்ணியிருக்கு. நம்ம கர்நாடகாவுல 10 கோடி பண்ணியிருக்கு. அ நார்த் இந்தியாவிலும் இந்த படம் வந்து இப்ப தான் புக்கிங்லாம் வந்து வேற லெவலா போயிட்டுருக்குது அப்படின்ற மாரி தகவல்லாம் சொல்லிட்டு வராங்க. அதனால இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல ப்ரீ புக்கிங்ல சாதனை படைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட இது வந்து வேற லெவலா போயிட்டுருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லயும் மிகப்பெரிய அளவுல அந்த படம் தாக்கத்தை ஏற்படுத்தி, மொத 4 நாள் மிகப்பெரிய அளவுல புக்கிங் இருக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, அதனால மிகப்பெரிய புக்கிங்க வந்து இந்த படம் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய சாதனைகள இந்த படம் புதிய சாதனைகளையும் கூலி திரைப்படம் வந்து பண்ணியிருக்குது. கூலி படம் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துரலாம். கிட்டத்தட்ட 100 கோடிய தாண்டி ப்ரீ புக்கிங்லேயே அந்த படம் மிகப்பெரிய சாதனைகள படைச்சிட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த படம் ஆன்லைன்லேயும் மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆஃப்லைன்லேயும் இந்த படம் மிகப்பெரிய அளவுல டிக்கெட் புக்கிங்கில ஈடுபட்டு இருக்குது. அந்தந்த ஊர்ல கேரளா உள்பட எப்படி போய் டிக்கெட் வாங்குறாங்க அப்படின்ற வீடியோக்கள் எல்லாமே வெளிவந்து மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த படத்துக்கு அங்கங்க டிமாண்டு, டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்ற மாரிலாம் தகவல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 9 மணிக்கு இந்த படம் ஆரம்பிக்குது. அதேபோல மத்த ஸ்டேட்ல 6 மணிக்கு இந்த படம் ஆரம்பிக்கிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்குது. ஆந்திரா, தெலுங்கானாவிலும் மிகப்பெரிய அளவுல இந்த படம் ரிலீஸ் ஆகப்போகுது. வார் 2 அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகப்போகுது கூலி படத்துக்கு கூட. ஹிந்தியில வந்து கிருத்திக் ரோஷனும், அதேபோல நம்ம என்டிஆர் தெலுங்குல அவர் நடிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு டஃப் குடுத்து இந்த படம் அங்கேயும் மிகப்பெரிய அளவுல புக்கிங் பண்ணிட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த படம் முதல் நாள் மட்டும் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்ற மாரி தகவல் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200 கோடி அந்த படம் தாண்டும் அப்படின்ற மாரி சொல்றாங்க முதல் நாள் வசூலா. அப்படி பண்ணும்போது இந்த படம் அடுத்தடுத்த நாள் லீவு தான். வியாழக்கிழமை அ ரஜினிகாந்த் படம் வர்றதால அன்னைக்கு நம்ம விடுமுறை நாளு அப்படின்னு நெனச்சுக்கலாம். ஒரு திருவிழா நாள்னு நெனச்சுக்கலாம். அதனால அன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அந்த படம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து 15 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்னைக்கு லீவு. ஸோ, அன்னைக்கு மிகப்பெரிய அளவுல புக்கிங் இருக்கும். அதேபோல சனிக்கிழமை லீவு, ஞாயித்துக்கிழமை லீவுன்னு சொல்லி 4 நாள் தொடர் விடுமுறையால ஒரு 200, 200ன்னா கூட இந்த படம் வந்து 4 நாள்ல 800 கோடிய தாண்டுச்சுன்னா, இந்த படம் கண்டிப்பா 1000 கோடிய தாண்டி வசூலிக்கும் அப்படின்ற மாரி தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மொத நாள் வசூல பொறுத்து இந்த படம் வேற மாரி இருக்கும். அதேபோல வசூல் எப்படி வரும், அந்த படத்துடைய ரிசல்ட்ட பொறுத்து. அந்த படம் வந்து ஓரளவுக்கு இப்போ விக்ரம் மாரிலாம் இருந்ததுன்னா, அசால்ட்டா அந்த படம் வந்து தாண்டிரும். இருந்தாலுமே இந்த படம் ஓரளவுக்கு ஆவரேஜான படமா இருந்தாலும், இந்த படம் கிட்டத்தட்ட 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் தகவல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் பெரிய பிசினஸ் மட்டும் இல்லாம, பெரிய புக்கிங்லயும் மிகப்பெரிய சாதனைகள படைச்சிட்டு வரதால, இந்த படம் அதேபோல ரிவ்யூவாவும் வந்து நெறைய ரிவ்யூ வந்துட்டுருக்குது. ரஜினிகாந்தனுடைய மனைவி வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கிறதா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு நல்லா இருக்கிறதா சொல்றாங்க. அதேபோல இந்த படத்துடைய ஃப்ளாஷ்பேக் காட்சி தெரிக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அதில வேற லெவலா கலக்கியிருக்கிறாருன்ற மாரி சொல்றாங்க. அதேபோல சௌபின் ஷாகிர் அவர் நல்லா நடிச்சிருக்கிறதாவும் தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டு, "நான் பார்த்துட்டேன். படம் வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்துற மாரி, ரொம்ப மாஸா இருக்குன்ற மாரி சொல்லியிருக்கிறாரு." ஸோ, இது மாரி ரிவ்யூலாம் வர வர இந்த படம் வந்து அ ஒரு ஆவரேஜா இருந்தா கூட இந்த படம் 1000 கோடிய கண்டிப்பா அடிக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் கண்டிப்பா 1000 கோடிய அடிக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.